என்னங்க நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து மேலே என்ன பல்லு கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? ஆமாங்க, நிறையா டென்டல் இம்ப்ளான்ட் முடித்ததுக்கப்புறம் நம்ம டென்டிஸ்ட் விதவிதமான க்ரௌனை எடுத்து வச்சுட்டு இது சிர்கோனியா, இது செராமிக், இது பிஎஃப்எம்னு சொல்கிறாங்க. இதில் நான் எதை யூஸ் பண்ணுறது, எனக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சிம்பிளான ஒரு விஷயங்க. நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணி உங்கள் டென்டிஸ்ட் வந்து மொதல் 10 நாளைக்குள்ளே பல்லு கொடுக்குறாங்கன்னா எப்பயுமே செராமிக்கோ சிர்கோனியாவோ போயிடாதீங்க. அதுக்கு நல்ல மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா PMMA ஆர் மல்டி கேம்னு ஒரு மெட்டீரியல் வருது. அதையும் தாண்டி HIPC காம்போசிட் க்ரௌன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட இம்ப்ளான்ட்டை பாதிக்காது. மொதல் 10 நாளில் நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை டச்சே பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி டச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இம்ப்ளான்ட் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிர்கோனியா வேணுனாலும் சிர்கோனியா போடுங்க, செராமிக் வேணுனாலும் செராமிக் போட்டுக்கோங்க. உங்களோட பல் அழகை கண்டிப்பாக மாற்ற முடியும். தேங்க்யூ.